ஹாய் ஆல். இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது நெட் ஃபேப்ரிக்கில் எந்தெந்த மாதிரி நெட் அட்டாச் பண்ணி நம்ம போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃபுல்லாக 3/4 ஹேண்டாக இருந்தாலும் சரி, ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ரெண்டு இதுக்குமே ஒரே மாதிரி தான். இப்போ இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் ப்ளவுஸில் போடுறதா இருந்தால் எந்த ரொம்ப சன்னமாக இருந்தாலும் சரி, அதாவது ஒல்லியாக உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப குண்டாக உள்ளவங்க, ஃபேட்டாக எப்படி வேணாலும் இருக்கிறவங்களா இருந்தாலுமே சரி தான், அவங்க எல்லாருக்குமே நம்ம ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணுவோம்ல, ஸ்லீவ் இருக்குன்னா ஸ்லீவில் நடு பார்ட்டில் கரெக்டான ஒரு சென்டராக நம்ம பிரிப்போம். ஓகேங்களா? கரெக்டான ஹேண்டுக்கு பிரிச்சுருவோம். அதை பிரிச்சுட்டு சென்டர் பார்ட்டிஷன் பிரிச்சுட்டு தான் நம்ம பண்ணுவோம். பிரிச்சுட்டு இதிலேருந்து 1.5 இன்ச்சு, இதிலேருந்து 1.5 இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மொத்தத்தையும் கனெக்ட் பண்ணால் 3 இன்ச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்லீவாக போட்டு காமிச்சிருக்கேன். அதாவது நீங்கள் 3/4 ஹேண்டாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நார்மலாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டதுலேருந்து இதுக்கு இந்த 1.5 இன்ச்சுக்கு இந்த சைடு மார்க் பண்ணிடணும். இதே மாதிரி 1.5 இன்ச்சுக்கு இந்த சைடு மார்க் பண்ணிவிடும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது கனெக்ட் ஆகிதான். இது ஃபுல்லாக இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நெட்டு கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போது மாதிரி டபுள் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு மேலே சிக்ஸாக் போடுறதுனா இன்னும் சிக்ஸாக் போட்டிங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஜிக்ஸாக் ஜரி இல்லைனா சில்க் த்ரெட் ரெண்டுத்துலேயும் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஷூவிங் த்ரெட் வந்து இப்போயுமே நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஷூவிங் த்ரெட்டு பீடு ஒர்க் கொடுக்குறதுக்கு தான். ஜரி த்ரெட்டில் நிறைய பேர் பீடு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு நான் ஜரி த்ரெட்டில் பண்ணுறேன், நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ப்ரொஃபஷ்னல் லெவலில் பண்ணுறோம். ப்ரொஃபஷ்னல் லெவலில் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பீட் ஒர்க் பண்ணுறது ஷூவிங் த்ரெட்டில் பண்ணுவாங்க, இல்லைனா லைலான் த்ரெட்டில் பண்ணுவாங்க. லைலான் த்ரெட்டில் பண்ணும்போது நம்ம வந்து கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லிடணும், லைலான் த்ரெட்டில் பண்ணால் அயன் பண்ண முடியாது, அயன் பண்ணால் நான் லைலான் த்ரெட்டில் பண்ணியிருக்கேன், அது வந்து கிளாத்து உருகிடும் அந்த ஹீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? அப்புறம் ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும், நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் பண்ணணும். இந்த ஏரியா ஃபுல்லாக நெட்டு. ஓகேங்களா? இது ஸ்லீவில் இந்த பேட்டர்ன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், இதில் சென்டராக பிரிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லீவில் நம்ம சென்டர் பார்ட்டிஷன் பிரிச்சுப்போம். சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு நான் இங்கே போட்டிருக்கேன்னா 3 இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு டாட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து, ஓகேங்களா, இந்த சென்டர்லேருந்து இங்கே வரும்போது 1.5 இன்ச்சு வச்சிங்கன்னா இங்கே வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து இதுக்கு 1 இன்ச்சு வச்சு இங்கே டாட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேருந்து இந்த சென்டர்லேருந்து இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து 1 இன்ச். ஓகேங்களா? இப்போது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னர் வந்துடுங்க. இந்த கார்னர் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து 3 இன்ச், அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இங்கே 3 இன்ச். இதையும் கனெக்ட் பண்ணுங்கள், இதையும் கனெக்ட் பண்ணுங்கள். இதில் நெட் ஃபேப்ரிக்கை ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்லேருந்து 2 இன்ச்சு மேலே ஹைட்டுக்கு 2 இன்ச்சு ஓகேங்களா வச்சுக்கோங்க. வித்தில் உங்களுக்கு ஒரு 20, 80 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 20 இன்ச்சு 80 இன்ச்சு அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அதை விட எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? இங்கே ஃபுல்லாக நீங்கள் செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு பெல் பின் பண்ணி குத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயின் ஸ்டிச், இது ஃபுல்லாக செயின் ஸ்டிச், அவுட்லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்போது மாதிரி எடுத்துக்க வேண்டியதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதை பாருங்கள், இதுவுமே அந்த மாதிரி தான். உங்களுக்கு இதில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 3 இன்ச்சு கேப் வச்சுக்கலாம், 1.5 இன்ச்சு கேப் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி. இப்போ நடுவில் தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இங்கே உங்களுக்கு நெட்டு வேணும்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை வந்து சில பேர் கீழே இறக்கி கேட்பாங்க. கீழே இறக்கி வைக்கிறதுனா கூட இந்த இதை கீழே இறக்கி வச்சுக்கலாம். இது 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் தான் இருக்கணும் இதில் நெட்டு கனெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி இந்த கார்னர்லையுமே 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே நெட்டு தான். இது ஃபுல்லாக நெட்டு, இது ஃபுல்லாக நெட்டு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸ்லீவில். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து நான் வந்து 3/4 ஹேண்ட் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஹாஃப் ஸ்லீவில் கூட பண்ணலாம்.
ஹாஃப் ஸ்லீவில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 2 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச்சு அதுக்கு மேலே வைக்க வேணாம். ரொம்ப ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு 2 இன்ச்சு 2 இன்ச்சு 4 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சு. ஓகேங்களா? அதுக்கு மேலே வைக்க வேணாம். இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஹாஃப் ஸ்லீவில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது பண்ணிவிட்டு இங்கெல்லாம் நிறைய 3/4 ஹேண்ட் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முக்கால் ஹேண்டு அந்த மாதிரி வைக்கிற மாதிரி தான் இங்கெல்லாம் புட்டாஸ் நிறைய கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வரும். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.